பெரியார் குடும்பம் வந்து லேஸ்பட்ட குடும்பம் இல்ல. அந்த குடும்பத்துல வந்து அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரன்ல இருந்து அவ்வளவு பேரும் பெரிய அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன குடும்பம். இதான் பாயிண்ட். இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொலந்துற சொத்து வெளியில போயிடக்கூடாது கல்யாணம் முடிச்சிருக்காரு இல்லையா? அந்த கட்சியும் கட்சியினுடைய சொத்துக்களும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. அவங்க சொத்துன்றாருல, ஏது சொத்து அவருக்கு? அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க கேளுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வேலை செஞ்சாங்க? ஏங்க அந்த கடையிலே அந்த காலத்திலேயே அவங்க வந்து ஜமீன் மாதிரி வாழ்ந்தவங்க. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. என்ன நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். காமாட்சி நாயுடு, நீங்க கூட ஜமீன் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஜமீன் மட்டும் நான் அரசு கொடுத்தேன். சும்மா இருங்க. ஆமா, சவுதி அரேபியா. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதனாலதான் வந்து இப்போ திமுகவை கலைஞர் குடும்பம் விட மாட்டேங்குதா? எது சொத்து வெளியில போயிடக்கூடாது, திமுகவே மாறி மாறி கலைஞர் குடும்பம். பாரு, உனக்கு அவ்வளவுதான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. பெரியாரை பத்தி பேசல, கலைஞர்ட்ட எதுக்கு அங்க தாவன? அவர் இல்ல இல்ல, அவர் மூத்தரத்தை குடிக்கணுமா? கலைஞர் திமுக அப்படி குடிக்கிறீங்களா? நாங்க குடிச்சிட்டு தானே இருக்கோம். காமாட்சியா, அப்ப கலைஞர் அதுக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார், அவருடைய அப்பா என்ன செய்து கொண்டிருந்தாரு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆமா, அவங்க மேளம் வாசிச்சிட்டு இருந்தாங்க, நாதஸ்வரம் வாசிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய பணக்கார குடும்பம். பணக்கார குடும்பம் எப்படி இங்க பாரு, 1952 கார் வாங்கி வச்சிருந்தாரு, 1957 அந்த வீட வாங்கிட்டாரு. என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருந்தாரு. அந்த இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. பெரியார் கூட ஏதாவது கையெழுத்து கேட்டா 25 காசு கேட்பாராம். ஏன் இங்க பாரு, சமூக சீர்திருத்தம் ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கினா உடனே வந்து பெரிய கிளப்பலா. என்னப்பா நியாயம்? தொண்டர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் வீட்டு திருமணத்துல கலந்துகிட்டா போக்குவரத்து செலவுக்கு எனக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும்னு கலைஞர் அறிவிச்சாரு. அது வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. பெரியார் உங்களுக்கு கத்து கொடுத்தது சொந்த கட்சிக்காரன் காசு வாங்குறது தான். பகுத்தறிவு கத்து கொடுக்கல. சொந்த